தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வத்திராயிருப்பு அருகே நல்ல தலங்கள் கோயில் சிலை உடைக்கப்பட்ட நிலையில் அறநிலைத்துறை சார்பில் பாலாலயம் நடத்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அர்ச்சனாபுரத்தில் அமைந்துள்ளது நல்லதங்கால் கோயில். தமிழக பெண்களின் கலாச்சாரத்திற்கும் அண்ணன் தங்கை உறவிற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய நல்லதங்கால் அவர் வாழ்ந்த 15ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நிலவிய கடும் பஞ்சம் காரணமாக பசியால் துடித்த தனது 7 பிள்ளைகளின் கிணற்றில் வீசி கொண்டு விட்டு தானும் அந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொண்ட கிணறு, அவர் தங்கிய இடம் ஆகியவை நினைவு சின்னமாகவும் கோயிலாகவும் எழுப்பப்பட்டு மக்களால் வழிபடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி கோயில் சிலையானது உடைக்கப்பட்டதை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சிலை உடைக்கப்பட்ட நல்லதங்கால் கோயிலில் அர்ச்சனாபுரம் கிராம மக்கள் சார்பாக ஏற்கனவே பாலாலயம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இன்று பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானவர் கோயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோயிலுக்குள் பொதுமக்கள் செல்லாமல் போலீசார் தடுத்தால் போலீசாருக்கும் காவல்துறைக்கும் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் கிராம மக்கள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 7ஆம் தேதி கோயில் முன்பாக கிராம மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை அடுத்து போராட்டமானது கைவிடப்பட்டது. நல்லதங்கால் கோயில் சிலை உடைக்கப்பட்ட நிலையில் புதிதாக அர்ச்சனாபுரம் கிராம மக்கள் சார்பாக செய்யப்பட்டுள்ள சிலையை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஏடிஎஸ்பி அசோகன், ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி ராஜா, வத்திராயிருப்பு இன்ஸ்பெக்டர் சந்திரன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த அர்ச்சனாபுரம் பகுதியில் உள்ள நல்லதங்கால் கோயில் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பதை நிலவி வருகிறது. கிருஷ்ணவேணி. விருதுநகர் வத்திராயிருப்பு பகுதியில் நல்லதங்கால் கோயில் சிலை உடைக்கப்பட்ட நிலையில் அறநிலைத்துறை சார்பில் பாலாலயம் நடத்த அந்த பகுதி மக்கள் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.